வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை வந்து நோட் பண்ணி அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் வந்து 5ல் இருக்கார். அதுவும் 5லேருந்து சுக்கிரனுடைய சாதத்தில் ரொம்ப சிறப்பான பலன்கள். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். சூரியன் சுக்கிரனும் போதே உங்களுக்கு வந்து அந்த சுக்கிரன் 7ல் இருக்கும்போது நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுத்தோம். நல்ல கம்யூனிகேஷன் துறையில் இருக்கவங்க, ஆன்லைன் வியாபாரம் பண்ணுறவங்களும் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் வந்து வெளியில் பின்னாடியில் வந்து கொஞ்சம் கேவலம் பேசுவாங்க. ஏன்னா வந்து அது அவிட்ட நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து பின்னாடி பேசி புறம் பேசுவதற்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். அதுவும் கேதுவுடைய சார்பில் குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் நெருக்கடிகள், கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசுறது. ஒன்று நீங்கள் பேசுவீங்க, இல்லை உங்கள் குழந்தை பேசும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுவும் உங்களுக்கு 6ஆம் அதிபதி சனி வந்து 7ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் வர்றதுக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. பட் இருந்தாலும் சின்ன நெருக்கடிகள் இருக்கும். கொஞ்சம் வேலையில் கூட கொஞ்சம் ரொம்ப வேகமாக போகாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதோ அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கணவன் மனைவியோட வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது 8ஆம் அதிபதி சாதத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி அது கிளியர் பண்ணும். ஸோ அது வந்து பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, குழந்தைகளால் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதெல்லாம் வந்து எது ரியாலிட்டிங்கிறத வந்து பார்த்துக்கணும். சும்மா வந்து இந்த புள்ளை கெட்டு போனது காரணம் நீ தான், இந்த புள்ளை இப்படி தான், நீ தான் கெடுத்த, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேசுறதுனால ஒன்றும் கிடைக்கல. ஆனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அவசியம். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன். ஸோ 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்ற நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அது ரொம்ப நல்லா. பட் நடைமுறையில் மட்டும் சின்ன சிக்கல் இருக்கும். மற்றபடி 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு எமோஷன்ஸ், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருந்துக்கிறது ரொம்ப அவசியம். குழந்தைகள் விஷயங்களில் வந்து பின்னாடி யாராச்சும் பேசுவாங்க, ஏதாச்சும் குழந்தைங்க இப்படி நடந்துக்குச்சுன்றதுனால ஒரு மனக்காயங்கள் வரதுக்கான அப்படின்னா தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான விஷயங்க. 11ஆம் அதிபதி புதன் அவர் வந்து 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் 5ல் இருக்கணும். ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய பேர் ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிற தசாபுக்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுக்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தினா சூரியன் வந்து இப்போ வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், புதிய வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. தொழில் நிறைய சேஞ்சஸ் பண்ணி அதில் நல்ல வர விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் சின்னதாக வந்து ஒரு மனக்காயங்கள் அப்பப்போ ஏற்படுத்தும். ஸோ கணவன் மனைவியோட வந்து சின்னதாக ஒரு மனக்காயங்கள் அப்பப்போ வரும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களை ஏன்னா அது இருந்தாலும் இப்படி பேசிட்டானுங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து ஆன் தி வேல நடக்கிற ஒரு விஷயங்கள். ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக வந்து சந்திர தசா வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திங்கள் செவ்வாயில் வந்து சந்திராஷ்டமாக போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்ற நாட்கள்லாம் ரொம்ப சிறப்பானவர்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து அது 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அதனால் வந்து ஒரு மனக்கலக்கங்கள், மனக்காயங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது அம்மா அப்பாவனால் நமக்கு ஒரு அவமானமோ இல்லை அம்மா அப்பா இப்படி பேசிட்டாங்கிற ஒரு மன ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. இது வந்து கணவன் மனைவியினுடையும் அது வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா வந்து அந்த செவ்வாயுடைய பார்வை சனிக்கு இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபத்திங்களா. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்க ராகு வந்து அது வந்து உங்களுக்கு இப்போ சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நெகட்டிவிட்டி கம்மியாகும். ஏன்னா வந்து ஒரு 8ல் உள்ள கிரகம் 7ல் உள்ள சாரமாகும்போது அது 8 வேலை செய்யாமல் போகும். அதனால் அந்த வளர்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். பட் 6ஆம் அதிபதி கணவன் மனைவி உறவில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு சலசலப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபதம். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 8ஆம் அதிபதியாக இருந்து
அவர் வந்து 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் அகலக்கால் வைக்காமல் இருக்கணுங்க. ஸோ ஏதாச்சும் பெருசாக வருது ப்ராஜெக்ட் நான் பெருசாக பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துனதுங்க. சிம்ம லக்னமாக இருந்து சனி தேசா வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது 8ஆம் அதிபதி சாரத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் தொழில் ரீதியான விஷயங்களும் குழந்தைகளால் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். ஏதாச்சும் குழப்பங்கள் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துனதுக்கு நல்லது. மற்றபடி வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களோ அதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மன பயங்களோ மனசில் வந்து ஒரு கொஞ்சம் சின்ன நெகட்டிவிட்டி வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வந்து புதன் தசா வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அதிபதியாக இருந்து அவர் வந்து 5ல் போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களும் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான அமைப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சிறப்பான ஒரு பலங்கள்லாம் கண்டிப்பாக இருப்பதை ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாக இருந்து கேது தேசா வந்து கேது 2லேருந்து அது சூரிய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக ஈஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் வந்து ஒரு கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். ஒரு பழைய கடன் அடைச்சி புது கடன் வாங்கலாமாங்கிற எண்ணங்களையும் ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக ஒரு முயற்சிகளும் சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தியங்கள் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் 7லும் தொழில் ரீதியான விஷயம் புதிய முயற்சிகள் புதிய வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகும். அதெல்லாம் வந்து காரணம் என்னென்னா அது சுக்கிரன் வந்து அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட சாரத்தில் போகும்போது அது நீச்சமாக இருக்கும்போது அது ஒரு மனக்கலக்கங்களையும் நைட்டில் தூங்காமல் உட்காந்து புலம்புவீங்க. சொந்த பல விஷயங்கள் ஏற்படுது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து தசாபதி பலங்கள். என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண உள்ளுக்குள்ளே வந்து அந்த சாமி வரணும். உள்ளுக்குள்ளே உட்காந்து இப்போ ஓம் நமச்சோன்னு அந்த ஈஸ்வரன் உள்ளே இருந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ நடைமுறையில் கோச்சாரத்தில் வந்து சனி ராகு இணைவு வரப்போகுதுங்க. ஸோ அதுவும் வந்து மீன ராசியில் வரப்போகுது. ஸோ மீன ராசியில் வரும்போது வந்து சனியும் ராகு வந்து ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகிற அந்த மூமெண்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி வந்து பட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 25லேருந்து பார்த்து ஏப்ரல் மாதம் முழுவதுமாக வந்து அந்த சனி ராகுடைய அந்த ஒரு இணைவு இருக்குது. ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னும்போது கடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கடல் பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு சம்மந்தப்பட ஸோ சனி ராகு குரு அப்படி சம்மந்தப்படும் போது குழந்தைகள் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு குழந்தைகளை இது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம்னும் போது பொருளாதாரம் வந்து கொஞ்சம் டிசாஸ்டர் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் இந்த ஒரு மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் டோட்டலாக வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுகின்ற அபாயங்கள் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகிற ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும். ஏன்னா வந்து இது காலபுருஷனுக்கு வந்து 12ஆம் இடம்ன்றனால கொஞ்சம் விரயங்களையும் நிறைய கொஞ்சம் சின்ன அழிவுகளையும் ஏற்படுத்தும். அதுவும் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இது பண்ணும். அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து இந்த ரத்த சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொண்டு வந்துடும். ஏன்னா வந்து குருன்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் இதில் வந்து மேஜராக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல். இது வந்து யாரெல்லாம் பாதிக்கும். ஸோ மேஜராக வந்து இது பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளே அந்த ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை வந்து நமக்கு யாருக்கு பாதிக்கணும் போது யாரெல்லாம் சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் அந்த ஏப்ரல் மாதத்தில் வரணும். அந்த சனி புத்தி அந்தரங்கள் இருக்குன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி குரு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். இதில் வந்து என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் குழந்தைகள் சம்மந்தமான குழந்தைகளை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஸ்டிக்காக வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. நிறைய குருமார்கள் பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்கேன் சாமியார் இருக்கிறவங்களாம் வந்து
டமால் வெளியில் வந்து வெடித்து அவங்க மேலே கேஸ் போடுறது, உள்ள தூக்கி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்டுருக்கு, அது ஒரு விஷயம். இல்லை எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷனல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் உள்ள தூக்கி போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது ஒரு மாதம் தான் இருப்பார், சொல்ல முடியாது. பட் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துப்போம். ஏன்னா வந்து இது வந்து சம்மந்தமே என்ன, செவ்வாயுடைய சம்மந்தப்படும் போதே ரத்தம் சம்மந்தமான விஷயங்கள் டிசீஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ராகு சனினாலே வந்து பார்த்திங்கன்னா அது கர்மா பேஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும். அது வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த பார்வையில் கொடுக்கணும் போது பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ராகுவோடய சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் ராகுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும், கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமாக வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும், ஓகேங்களா. சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வரும்போது அவங்களுடைய வீக்கம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகிற மாதிரி ஃபீலெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், ஓகேங்களா. சரி, ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ஏப்ரல் மாதம். ஸோ இது வந்து மார்ச் 20-25 தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பட் ஏப்ரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுக்கு இது பேச்சியே ஆகிடும். பேச்சியாக இந்த பக்கம் வந்து சனி அந்த பக்கம் போயிடும். ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற அந்த லிமிட் பயங்கரமான ஒரு எமோஷன். பட் இதோடைய பாதிப்பு கண்டிப்பாக அடுத்த ஒரு 3 மாதங்களுக்கு இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த ஏப்ரலில் இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மே ஜூன் வரை வந்து அந்த பாதிப்பு அந்த ஷேக் இருக்கும். அதோட ரெகுலர் லைஃப் வந்துடும், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துப்போம். ஸோ நல்லதே நடக்கும். நம்ம வந்து இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.